Praise the Lord. கடந்த மாதமெல்லாம் கண்மணியை போல காத்த நம் ஜீவனுள்ள தேவன் ஒரு புது மாதத்தை நமக்காக வைத்திருக்கிறார். என் தேவ பிள்ளைகளே, இந்த மாதத்துல ஆண்டுடைய வாக்குத்தத்தமானது நமக்கு ஆசீர்வாதமாக மாறுகிறது. நம் ரட்சகரும் மீட்பருமா இருக்கிற தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மோசே மூலமாக சொல்லுகிறார். ஊழியக்காரரா இருக்கிற ஆறாம் இடத்துல சொல்லுகிறார். என்னாகும் புஸ்தகத்துல 6ஆம் அதிகாரத்துல இப்படியாக சொல்லுகிறது, என் ஜனம் ஆசீர்வாதமா இருக்க வேண்டும். 6ஆம் இடத்துல சொல்லி நீ போய் என் ஜனத்தை நீ ஆசீர்வதி என்று சொல்லுகிறார். அந்த ஆசீர்வாதத்தை இன்று யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கீங்களோ உங்க ஜீவன் மேல பலிக்கத்தக்கதாக அவர் ஒரு சபையை ஏற்படுத்தி அவர் உங்களுக்கு ஒரு ஊழியக்காரரை ஏற்படுத்தி வச்சிருக்கார். இந்த பிள்ளைகள், இந்த வசனத்தை நீங்க கேட்கும் போது இது தேவனால கொடுக்கப்பட்ட வார்த்தை உங்க ஜீவனத்துக்காக நடக்கக்கூடியதா இருக்கிறது. என்னாகும் புஸ்தகத்தில் எப்படியாக சொல்லுகிறது, 24ஆம் வசனத்தில் வாசிக்கிறேன். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாயிருக்க கடவர். அவர் முகத்தை உங்க மேல பிரகாசிக்க பண்ணி உங்க மேல கிருபையாயிருக்கிறார். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட்டவர் என்பதே. இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரர் மேல் கூற கடவர்கள், அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல் என்று சொன்னார். அல்லேலூயா. இந்த வார்த்தை ஒரு ஊழியக்காரர் மூலியமாக கூறப்பட்டு அதை சொல்லும் போது இஸ்ரவேலுக்கு போய் சொல்லு, இப்படியாக நான் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்குத்தத்தம் கொடுக்கிற என் ஜீவனுள்ள தேவன் உங்களை நேசிக்கிறவரா இருக்கா. என் தேவ பிள்ளைகளே, இன்னொரு வசனம் பாருங்க. எரேமியா புஸ்தகத்துல 17ஆம் அதிகாரத்துல இப்படியாக இருக்கிறது. 7ஆம் வசனம் 8ஆம் வசனம் இப்படியாக சொல்லி பாருங்க. யார் ஒருவர் இந்த ஆசீர்வாதத்தை ஏற்றுக்கொள்கிறீங்களோ உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும் பாருங்க. சொல்லுகிறது பாருங்க. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவர் மேல நீங்க நம்பிக்கை வைத்து அவரே என்னுடைய நம்பிக்கை என்று இருக்கிற பிள்ளைகள் பாக்கியவான்கள். அவர்கள் எப்படி இருப்பார்கள் பாருங்க. அவன் தண்ணீர் அண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாயிருக்கிறதும் மழை காட்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி கொடுக்கிறதுமான மரத்தை போல் இருப்பான். அல்லேலூயா. என்ன மகத்தான வார்த்தை பாருங்க. என்ன சூழ்நிலைகள் வந்தாலும் அவரை தன் நம்பிக்கையாக வைத்திருக்கிற பிள்ளைகளை இவ்விதமாக ஆசீர்வதிக்க சித்தமா இருக்கிறார். இந்த புது மாதத்துல எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலும் சரி, எவ்வளவு வறட்சி இருந்தாலும் சரி, இந்த வசனத்தை நினைவு கூறுங்க, உங்க வாழ்க்கை மாறும். இந்த மாதம் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கும். உங்க கடன் பிரச்சனை, வறட்சியான நாட்கள், துக்கமான நாட்கள், அவருடைய பிரசனம், அவருடைய மகிமை உங்க மேல பிரசனமாகிறது. என் தெய்வ பிள்ளைகள், இந்த மாதம் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். ஜெபிக்கலாம். எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த மகா உன்னதமான தேவகுமாரனே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியமா. இந்த மாதமானது கடந்த மாதத்தை காட்டிலும் இந்த மாதம் மகத்தான மாதமா இருக்கிறார். உமக்கு நன்றி என்று சகலத்தையும் இந்த வார்த்தைகள் எல்லாம் நிறைவேறும். இந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாம் நிறைவேறும். குமாரன் இயேசு கிறிஸ்து சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற பிள்ளைகளை இவ்விதமான ஆசீர்வாதத்தை பலிக்க செய்கிறார். அன்றைக்கு மோசே
சொல்லி, ஆசாரியனாக ஊழியக்காரனாக ஆராதனை சொல்லி சொல்ல சொன்னீர். இன்றைக்கு இந்த ஊழியக்காரன் மூலியமாக சொல்லுகிற வார்த்தைகள் கேட்கிறவர்களுக்கு பலிக்கட்டும். ஆசீர்வதிக்கிறேன். துதிகான மகிமையில்லாம சொல்லுகிறேன் இயேசுவின் பலமுள்ள ஜீவனுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த நாளிலே கர்த்தர் உங்களை மகத்தான ஒரு ஆசீர்வாதத்தை இந்த மாதத்தை காண்பீர்கள். God bless you.